விஸ்வகர்மா சமூக மக்கள் கட்சி தமிழ்நாடு பாண்டிச்சேரி சார்பாக இன்று தமிழக வருங்கால முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை சந்தித்து எங்கள் கட்சியின் சார்பாக ஆதரவு கடிதம் அளித்துள்ளோம். எங்களுடைய கட்சியின் சார்பாக 7 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி அவரிடத்தில் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். முதல் கோரிக்கை இலவச வீட்டுமனை வேணும்னு கேட்டிருந்தோம். அதை அவர் தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருக்காரு. அதுபோக எங்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய கோரிக்கையை தேர்தல் அறிக்கையில் 3 கோரிக்கைகள் நலவாரியம் மற்றும் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அவர் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கிறேன் இருக்காரு. அதனால் வருங்கால தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை சந்தித்து நாங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளோம். தமிழகத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள சட்டவிரோத ஆட்சியை அகற்றி 2026 தமிழகத்தில் நல்லாட்சி மலர்ந்திட வேணும், அருமையான ஆட்சி அம்மாவினுடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் 85 லட்சம் பேர் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் இருக்காங்க. குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே எல்லா தொகுதியிலுடைய வெற்றிக்கு மூல காரணமாக இருக்கிறது விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் தான். ஒவ்வொரு தொகுதியிலுமே 40,000 50,000 பேருக்கு மேலே விஸ்வகர்மா சமுதாயம், அது தேனி மாவட்டத்திலே அனைத்து தொகுதியிலுமே விஸ்வகர்மா சமுதாயத்தை ஓட்டுகள் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அது போன்ற ஒரு நிலவரம் உள்ளது. மதுரை, திருநெல்வேலி, சென்னை போன்ற பகுதியெல்லாம் விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய ஓட்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிச்சயமாக கிடைக்கும். தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு 136 சட்டமன்ற பொறுப்பாளர் போட்டுள்ளோம். நாங்கள் வெற்றிக்காக 24 மணி நேரம் அயராது எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் பாடுபடுவார்கள் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம்.